தலைமை நேயர்களே வணக்கம். நான் உங்கள் தடயம்பாபு. இன்றைக்கு நம்முடைய அரங்கத்திற்கு தமிழகத்தினுடைய மூத்த அரசியல் தலைவர் மரியாதைக்குரிய திரு பண்டூட்டி ராமச்சந்திரன் அவர்களுடைய விசுவாசியும் சமூக ஆர்வலரும் அரசியல் விமர்சகருமான திரு கே பாலகுமார் அவர்கள் வந்திருக்கிறார். அண்ணா வணக்கம். 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 எல்லாமே டாஸ்மாக் கடையை மூடுவோம், மது விலக்கு கொண்டாடுவோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. திராவிட ஆட்சி ஒண்ணுமே பண்ண முடியல. ஆமா, தமிழக வெற்றி கழகம் ஆட்சி வந்துச்சு. வந்த ஒரு வாரம் முடியறதுக்குள்ள இன்னைக்கு காலையில மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் 717 டாஸ்மாக் கடைகளை 2 வாரத்துக்குள்ள மூடணும்னு அதிரடி உத்தரவு போட்டிருக்கிறார். என்ன சொல்றீங்க? வந்த உடனே சொன்னதையும் செஞ்சார், சொல்லாததையும் செஞ்சிருக்கார். என்னது? சொன்னதையும் செஞ்சார், சொன்னதையும் செஞ்சார். கலைஞர் மாதிரி சொல்லாததையும் செஞ்சார், கலைஞர் மாதிரி. ஏங்க நீங்க அதெல்லாம் விடுங்க. அவர் போயிட்டு வயசானவர். சொன்னதே அவங்க தாங்க. சொன்னதையும் செய்யாதையும் அதை வேணாம். அது சொன்னது அது மாதிரி தானே. இப்ப விஜய் உங்களை மாட்டி விடாதீங்க, உங்களை மாட்டி விடாதீங்க. என் வாய் சும்மா இருக்காது. அப்புறம் வேற ஏதாவது நான் சொல்லுதான். பாமக அன்புமணி தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூட சொல்லியிருந்தாரு, மது போதையெல்லாம் ஒதுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல சிந்தனையில அவர் சொல்லியிருந்தாரு. அதனுடைய எதிரொலி என்னாலே தெரியல. இன்னைக்கு திடீர்னு தமிழ்நாட்டின் முதலமைச்சர், அதாவது எங்க கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற கடை, அப்ப வணிக வளாகங்களுக்கு இருக்கிற கடை, அப்ப பஸ் ஸ்டாண்டுக்குள்ள இருக்கிற கடை, இந்த கடை. அப்போ அன்புமணி ராமதாஸ் விஜய்க்கு உடனே ஆதரவு கொடுப்பாரா, வாழ்த்து தெரிவிப்பாரா? நல்ல விஷயத்துக்கு எல்லா கட்சியாரும் ஆதரவு தெரிவிப்பாங்க, வாழ்த்து தெரிவிப்பாங்க. இப்பதானே சொல்லுகிறாரு வாழ்த்து தெரிவிப்பாங்க. இன்னைக்கு செஞ்சிருக்கிறாரு. அது 717 கடையை டாஸ்மாக் கடையை 2 வாரத்தில் மூடணும் உத்தரவுப்பட. அதை இன்னைக்கு காலையில நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. பரவாயில்ல 717 மூடுறாரு 2 வாரத்தில் அப்படின்ட்டு சொல்றாங்க. இது பெரிய விஷயம். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசுக்கு ஒரு நிதி வருவாயை அதிகமா கொண்டு போய் கொடுக்கறது குடிமன்னர்கள். ஆமா ஆமா ஆச்சுங்களா? அதில் அதை போட்டிருக்கிறாரு தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதலமைச்சர். பெண்கள் இந்த கடையை எடுத்ததில் ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்னொன்று என்ன தெரியுங்களா சொன்னாரு? கடை இடமாற்றம் சொல்ல, கடையை மூடுன்ட்டார். கடையை மூடுங்க. சில பேர் இடமாற்றம் செய்யுங்க. எனக்கு காலையில டிஃபன் இல்லைங்க, என் பொண்டை சிலிண்டர் இல்லையா, விஜய் சிலிண்டர் இல்லையா, டிவிக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டா. ஏன் விஜய் சட்டமன்றத்தில் எல்லாம் பேசுறாருன்னு பார்க்கணும். அவர் இந்த ஒயின் ஷாப்னா எடுக்கணும்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி பொண்ணு உட்காந்துக்கிச்சு, பொண்டாட்டி உட்காந்துக்கிச்சு. அம்மா குடிப்பீங்களா? அப்ப நீங்க குடிக்காரமா? குடிகாரன்னா இல்லையாங்க. எங்க வீட்டுக்கு பக்கத்துல அந்தாண்ட பக்கம் ஒருத்தவங்க குடிகாரன் இருக்கான். நைட்டு பூரா தூங்க முடியாது. அப்புறம் நான் போகணும். தலைவரே பேச மாட்டேன், இனிமே பேச மாட்டேன், போங்க போங்கன்னுவான். அரை மணி நேரம் கழிச்சு பேசுவான், திருப்பி போவான். எனக்கு தூக்கமே போயிடும். இப்போ எனக்கு இந்த மாதிரி மூடிட்டாக்க. விஜய் பேசுறத என்ன பேசுறாங்கன்னுறத புருஷங்காரன் பேசுறதுக்கு கூட மற்றவங்க பேசுறதுக்கு கூட பொண்டாட்டி பிள்ளைங்க கேட்க மாட்டேனுது. விஜய் பேசுனா அந்த டிவிகிட்ட போய் நின்றுக்குதுங்க. அந்த என் பேத்தி இருக்கு பாருங்க, நான் 10 அடிக்கு அந்தாண்டா உட்காருமான்னுவேன். அப்படியே முன்னாடி அப்படியே சேரை தூக்கிட்டு போய் முன்னாடி உட்காந்து பார்க்கும். விஜய் வந்துட்டாருன்னா முன்னாடி போய் நிற்கும். கண்ணு போயிடுமா, இந்தாண்டா வாண்ணா தாத்தா நீ பேசாம இரு, எனக்கு தெரியும் பேசாம இருன்னுடும். அந்த மாதிரி டாஸ்மாக் வரவேற்பு விஜயனுடைய அறிவிப்பு நீங்க ரொம்ப ஆயிடுச்சு. ஆம்பளைங்க எத்தனையோ பேருக்கு காலையில டிஃபன் இருக்காது, ஹோட்டல் கடையில சாப்பிட்டுருப்பாங்க. இப்ப இந்த 717 கடையில இருக்காங்களே, அந்த கடையில சேல்ஸ்மேனு சூப்பர்வைசர்லாம் அவங்களுக்கு மாற்று பணியிடம் வழங்குவார்னு நினைக்கிறோம். பண்ணுவார், யாரையும் பாதிக்கப்பட விட மாட்டார். இன்னைக்கு அவர் இந்த மின்சார கட்டணம் 200 யூனிட் தள்ளுபடி, இந்த சிங்கப்பெண் அதிரடி படை, இந்த போதைப் பொருள் 36 காவலர்கள் ஆரம்பிச்சிட்டார், அது இந்த மாதிரி விஷயங்கள் இப்ப இந்த டாஸ்மாக்க இது பண்ணது எல்லாமே ஒரு நல்ல ஜனநாயகத்துக்கான ஒரு அறிகுறியா, தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான ஒரு நல்ல ஒரு செயல்பாடா இன்றைக்கு நடுநிலையாளர்களும் பார்க்கிறோம், 4வது தூணான நம்மளும் பார்க்கிறோம். ஆனா நம்மளே விஜய் அரசாங்கம் பார்ப்பார். ஆமா, இதை கூட சட்டமன்றத்தில் இன்னைக்கு யாரோ பேசினாங்க, 4வது தூணுன்னு சொல்லி யாரோ பேசினாங்க. உடல்நிலை சரியில்லாதனால நான் பார்க்க முடியல, ஆனால் கேட்டுட்டு இருந்தேன்.
கேட்கக்குள்ள அதை 4வது தூணுன்னு ஒரு இல்லை, நமக்கு தெரிஞ்ச தகவல்களை காவல்துறையினுடைய செயல்பாடுகளை பற்றி, மகளிர் காவல் நிலையத்தினுடைய செயல்பாடுகளை பற்றி, பத்திரிகை துறையினுடைய செயல்பாடுகளை பற்றி என்னென்ன அங்கே குறைகள் இருக்குது, எதை நிவர்த்தி செய்யணும் அப்படின்றத நம்ம அரசின் கவனத்திற்கு ஒரு நமக்கு தெரிஞ்ச ஆலோசனை. நம்ம நிறைய மக்கள்கிட்ட பழகிட்டு இருக்கோம், போகிற மக்கள் என்ன சொல்கிறாங்க, போலீஸ் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்றது சொல்கிற விஷயங்களை நம்ம வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு போகிற மாதிரி செய்கிறது ரொம்ப சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். எனவே தமிழ்நாட்டு மக்களுக்கு சிறப்பான பணிகளை செய்து வரக்கூடிய நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சருடைய செயல்பாடுகளுக்கு என்றைக்கும் நாம் ஆதரவாக இருப்போம். நல்லவைகளை நாம் பாராட்டுவோம், சுட்டி காட்டுவோம், தவறுகளையும் அம்பலப்படுத்துவோம். இந்த அரசாங்கம் வந்து கவனத்தில் எடுத்துக்கணும். அதற்காக 4வது துணை வந்து பழிவாங்குகிற போக்கை ஈடுபடக்கூடாது என்று நம்ம கேட்டுக்கிறோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? செய்வார், கேட்பார். அதில் அந்த டாஸ்மாக் கூடியதற்காக அரசுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம். ஓகே.